வணக்கம் நட்புகளே. நெஞ்சில் துணிவும் செயலில் பணிவும் இருந்துவிட்டால் எங்கும் தலைக்குனிவு இல்லை. ஆமா நட்புகளே, இன்னைக்கு துணிவை பற்றி தான் பார்க்க போறோம். காலில் ஒரு சிறிய முள்ளு குத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வலி தாங்க முடியாமல் கத்தி அலறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறோம். ஆனா மருத்துவர் ஒரு ஊசி போட்டுக்கிட்டாதான் நோய் குணமாகும் என்று சொன்னார்னு வச்சுக்குவோம். நாம விரும்பி அந்த வலியை தாங்கி இவ்வளோ பெரிய ஊசியை குத்திக்குவோம். ஏன்? நமக்கு தெரியுது அவ்வளோ பெரிய ஊசிய அந்த வலியை தாங்கி குத்திக்கிட்டாதான் நமக்கு நோய் குணமாகும், இந்த நோயிலிருந்து வெளியே வந்துடலாம், நமக்கு புரியுது, தெரியுது. அதனால விரும்பி குத்திக்கிறோம் இல்லைங்களா? இதை போலத்தான் வாழ்க்கையிலையும் நமக்கு வரும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நமக்கு மட்டும்தான் வருது. மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, என்ன பார்த்து தேடி வருது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வலியைத்தான் தரும். மாறாக வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். லைஃப்ன்ற பேக்கேஜ்ல அதுவும் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வரது எப்படிங்கறத நாம தான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி, மன தைரியமும் துணிச்சலும் தானாக வந்துடும். அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற விடையும் நமக்கு கிடைச்சிரும். அதனால நட்புக்களை, நிலைமை மாறினால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது பொய். நான் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை தானாக மாறிவிடும் என்பதே உண்மை. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் துணிந்து நிற்க வேண்டும். அப்படி ஒரு துணிச்சலான மன மகிழ்ச்சியான வாழ்வை வாழத்தான் ஆரம்பிப்போமே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.